எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எழில் நேர பாக்கியாவோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து ஏன் அம்மாவை நம்ம வரக்கூடாதுன்னு சொன்னோம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அம்மா கிட்ட பேசி புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எழில் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டில் என்னடானா நம்ம செலியன், ஜெனி, இனியா எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம எழிலோட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் நம்ம இனியாவும் செலியனும் அவங்க அம்மா மேலே குறை சொல்கிற விதமாக பேசுகிறாங்க. அம்மாவுக்கு உன்னை விட அவங்களோட ரெஸ்டாரண்ட் தான் முக்கியம், எடுத்துருக்கிற ஆர்டர்ஸை தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் உன்னோட படப்பூஜைக்கே வரல அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியாவும் செலின்னு சொல்கிறாங்க. இதனால நம்ம எழில் என்ன பண்ணுறேன்னா, போதும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அம்மா அங்கே வராமலாம் இல்லை, அம்மா வந்தாங்க, அம்மா அங்கே உள்ளே வராதுக்கு காரணம் நான் தான், அவங்கள படப்பூஜைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எழில் வந்து சொல்கிறாரு. இதை கேட்டதுமே இனியாவுக்கும் செலினுக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஜெனி வந்து என்னடா சொல்கிறாரு எழில் அப்படிங்கிறதே கொஞ்சம் ரொம்ப யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம இனியா என்ன பண்ண, அண்ணா என்னென்ன சொல்கிற, அம்மாவை நீ வர வேண்டாம்னு சொன்னியா, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனையா உனக்கும் அம்மாவுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியா கேட்குறாங்க. உடனே எழில் வந்து எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆள் நம்ம அப்பா தான், அந்த கோபிநாத் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழில் வந்து சொல்கிறாரு. இதை கேட்டதுமே நம்ம செலின் என்ன, டே எழில் என்னடா பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு இந்த பட சான்ஸ் வாங்கி கொடுத்ததே அப்பா தான்டா, நீ ஏன்டா அப்பாவை மரியாதை இல்லாமல் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம செலின் வந்து கேட்குறாங்க. டேய் கொஞ்சம் அமைதியாக இருடா அண்ணா, அவர் என்ன வேலை பண்ணாருன்னு தெரியுமா, பட வாய்ப்பை வாங்கி கொடுத்துட்டு அம்மாவை பூஜையில் கலந்துக்க கூடாதுன்னு சொன்னதே அந்த ஆள் தான். அவரோட பேச்சை கேட்டு ப்ரொடியூசரை என்னை வந்து உங்கள் அம்மா இந்த பூஜையில் கலந்துக்க கூடாதுன்னு சொன்னாங்க, கலந்துக்கிட்டாங்கன்னா இந்த படமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க, வேற வழி இல்லாமல் நான் அம்மாவை வர வேண்டாம்னு சொல்லிட்டேன், அதனால அம்மா எந்த அளவுக்கு மனசுடைஞ்சு போயிருப்பாங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது, இந்த விஷயத்தை நான் அம்மாவுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழில் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம இனியாவுக்கு செல்லினுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா டேடி கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. அதை தாண்டி இப்போ எழில் சொல்கிறது பொய்யா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கல. ஏன்னா எழில்னாலே எப்பவுமே உண்மைதான் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க. அந்த டைமில் பாக்கியா ஒரு பக்கம் ரொம்ப கோவத்தோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா கோபி பண்ண விஷயம் எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நம்ம பாக்கியா வந்து கோபியால் தான் ரெஸ்டாரண்ட் மூடப்பட்டது அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. அந்த டைமில் நம்ம கோபி பற்றின விஷயம் என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம இனியா செலியன் உட்பட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் கோபியை வெளுன்னு வெளுத்து வாங்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.